ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் காடுவெட்டு குரு அவர்களுடைய மருமகன் மனோஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா பையனுக்கு ஏதோ ஒரு அரசியல் ரீதியான கருத்து மாறுபாடு, கூட்டணியில் இங்கே போ அங்கே போங்கிறத பிரச்சனை நடக்குதுங்கிற மாதிரி சண்டை தெரிஞ்சுது. இல்லை இவர் முகுந்தனை கொண்டு வரதை அவர் பிடிக்கல, இதெல்லாம் குறித்து நம்மளும் பேசியிருக்கோம். இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, இப்படி ஒரு அறிக்கை விடுவார்னு தெரியல. ஆனால் 2 நாள் முன்னாடி அன்புமணி அழுதாரு. எங்கள் ஐயாவை மீறி நான் எங்கே போக போகிறேன், ஐயா ஏன் இப்படி பண்ணுறாரு, எங்கள் ஐயாவுக்காண்டி தான் எல்லாம் அவர் அழுதாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் ராமதாஸ் அவர்கள் இப்போ பேட்டி கொடுக்குறாரு. பெத்த அம்மாவையே பாட்டில் கொண்டு அடிச்சிருக்கான், வெல் ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா மண்டை பிறந்திருக்கும் அப்படின்னு மீடியாவில் யாரும் காட்சிப்பாவோ உள்ளே புகுந்து அடிச்சிருக்காங்கலாம் சொல்லலை. அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி பெத்த தாயை கொலை செய்ய பார்த்தான், பாட்டில் வச்சு அடிச்சிருக்கான், பாட்டிலை வச்சு அடிச்சிருக்காங்கிறார். இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்து அவர் பேசி இது பண்ணியிருக்கிறாங்க. அன்புமணியை மந்திரியாக்குனது தப்பு, அவனை வளர்த்து விட்டது தப்பு, அவன் வந்து தலைவனுக்குரிய தகுதியே இல்லாதவங்க, இது எல்லாமே அவர் பயன்படுத்திய அதே வார்த்தை. லீடர்ஷிப் குவாலிட்டினா என்னன்னு தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வச்சிருக்காங்க. பாஜகவோட கட்சியை அடகு வச்சு பாரத் மாதா கி ஜெயின் தைலாபுரத்தில் கத்திட்டு போறாங்க. இதெல்லாம் நான் வாக்கிங் போயிட்டு வரேன், எல்லாரும் பாரத் மாதா கி ஜெயின் கத்திக்கிட்டு இருக்காங்கிறாரு. என்னங்க என்ன நடக்குது பாமகல? இல்ல இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல, 2 நாள் முன்னாடி அன்புமணி அவர்கள் அழுதாரு. அதை எல்லாரையும் சொல்லணும், தொண்டர்களும் இதை வந்து பேசணும். அன்புமணி அழுகுறாரு, ஐயா இந்த மாதிரி ஒரு தவறான செயலை செய்யறாருன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு தான் அன்புமணி அவர்கள் இந்த டிராமா போட்டாரு. அதை தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து பொதுவெளியில போட்டு உடைக்கிறாரு. அது 2 நாள் முன்னாடி நீங்க வந்து தர்மபுரியில ஒரு பொதுக்கூட்டத்துல கேட்கணும்னு அவசியம் இல்லையே. நான் என்ன தப்பு செஞ்சேன் தான் அன்புமணி அவர்கள், நான் என்ன தவறு செஞ்சேன், 1 மாசமா எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த கட்சியை நீங்க வளர்த்தீங்களா? கட்சிக்காக பாடுபட்டவர் அன்புமணி எந்த இடத்துல பாடுபட்டார், என்ன பண்ணார்? இது வரைக்கும் கட்சிக்காக இதை நான் செஞ்சிருக்கேன், நான் இவ்வளவு தூரம் நடப்பயணம் போயிருக்கேன், இல்ல இந்த கிராமத்துல போய் இவ்வளவு பெரிய பச்சை குத்தி இருக்காரு, பச்சை குத்துறதுக்கான போட்டோ போட்டார்ல, அதே அன்புமணி அவர்கள் இது வன்னியர் கட்சி கிடையாதுன்னு சொன்னவர். அப்புறம் பச்சை குத்துறாரு. அதான் சொல்றல, கட்சியை உருவாக்குனது, கட்சியை வளர்த்தது 95,000 கிராமங்கள்ல ராமதாஸ் அவர்கள் என்னோட கால் தடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மை. அதே அளவுக்கு காடுவெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கட்சியை உருவாக்குனது, வளர்த்தது எல்லாமே. இவ்வளவு தூரம் நீங்க இந்த கட்சி 30 லட்சம் வாக்காளர் வச்சிருக்காங்க, 6.7% வாக்கு வச்சிருந்துச்சுன்னா அதுக்கு முழுமையான காரணம் இவங்க 2 பேர் தான். கட்சியை வளர்த்தது, இதுக்காக சிறைச்சாலை போனது, இதுக்காக பல வழக்குகளை சந்திச்சது, போராட்டங்களை கையில் எடுத்தது எல்லாம் இவங்க 2 பேர் தான். காடுவெட்டியார் அவர்கள் இருக்காரு, அவர் என்ன பிரச்சனாலும் பார்த்து பாருன்ற தைரியத்துலதான் எல்லாத்தையுமே ராமதாஸ் அவர்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு அன்புமணி அவர்கள் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பண்ணிடுவாருன்ற தைரியம் வரலையே ராமதாஸ் அவர்கள். ஏன் வரலாம்? நீங்க சொன்னீங்கல்ல, லீடர்ஷிப் குவாலிட்டியே கிடையாது அப்படின்னு. இன்னைக்கு சொல்றாரு, ராமதாஸ் அவர்களே சொல்றாரு, லீடர்ஷிப் குவாலிட்டியே கிடையாது அன்புமணிக்கு. இதைதான் நான் மட்டும் இல்லாம மாவீரன் அவர்களோட விசுவாசி அத்தனை பேருமே சொல்லியிருக்கோம். ராமதாஸ் அவர்களுக்கு வந்து இந்த கட்சியை நடத்தினாரு, உருவாக்குனாருன்றத விட அன்புமணி அவர்கள் இந்த கட்சியை சீரழிவு பாதை கொண்டு போறாருன்றது மாவீரனோட விசுவாசிகள் அத்தனை பேருமே சொல்லியிருக்கோம். இத்தனை 7 ஆண்டுகளா நாங்க இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த கட்சியை ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போறதே கிடையாது. அன்புமணி அவர்கள் வந்து மாறி கூட்டணி வந்து அவரோட சுய லாபத்துக்காகவும், அவரோட பேர வலிமைக்காகவும், அவரோட ஊழல் வழக்கு வெளியில வந்துடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் கூட்டணி போறாரு. கட்சியோட வளர்ச்சிக்காகவோ இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்காகவோ எந்த விதத்திலுமே அன்புமணி அவர்கள் வந்து எந்த செயல்பாடும் பண்றது இல்லை. அது எல்லாத்தையும் நாங்க 7 வருஷமா என்னென்னத்துல சொல்லிட்டு இருந்தோமோ, இன்னைக்கு ஒரே நாள்ல மொத்தமா ராமதாஸ் அவர்கள் போட்டு அன்புமணி அவர்களோட புட்டை உடைச்சிட்டாரு. அவர் அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க வந்து உங்களை வந்து தலைவர் பதவியில இருந்து எடுத்து நான் செயல் தலைவரா போட்டேன், நீங்க செயல் தலைவரா இருந்து நீங்க வந்து செயலாட்டு இருந்தா என்ன தப்பு செஞ்சிருக்கலாமே, நீங்க ஏன் அதை ஏத்துக்கவே மாட்டேன்றீங்க, ஏத்துனீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் கேட்கிறார். அவர் கேட்கறதுல என்ன தப்பு? இப்போ இந்த கட்சி வன்னியர் மக்களோட கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது உங்க நிறுவனம் சொல்லி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க. உங்க குடும்பத்துக்குள்ளதான் கட்சி மாறி வந்துகிட்டு இருக்கு. எப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட தான் வரப்போகுது. உங்களை தலைவர் பதவியில இருந்து எடுத்தேன் அவர் சொல்றாரு, நீ ஒரு தொண்டனா கூட இருந்து கட்சியை வளர்க்கலாமே. அப்ப பதவி வெறி அவ்வளவு என்ன கேக்குது அன்புமணி அவர்களுக்கு? பதவி வெறியும் பண வெறி மட்டும் தான் தேவையா இந்த மக்களுக்காக? டாக்டர் தானே கொடுத்தாரு, ராமதாஸ் தானே அவருக்கு பதவி கொடுத்தாரு. அதான் சொல்றாரு, 35 வயசுல நான் உனக்கு பதவி கொடுத்தது நான் பண்ண பெரிய தப்புன்னு இன்னைக்கு ஒத்துக்கிறாருல. இது இத்தனை நாள் அமைதியா இருந்திருக்கு தேவையில்ல. ராமதாஸ் வந்து இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாருனால நாங்க சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சிருந்திருக்கும் எல்லாருக்கும். நாங்க 7 வருஷமா கத்திட்டு இருக்கோம். கத்தும் போதெல்லாம் அன்புமணி அவர்கள் அவரோட ஐடிவிங்க வச்சுக்கிட்டு இவங்க காசு வாங்கிட்டு திமுக கைக்கூலியா கத்துறாங்க, இவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு கத்துறாங்க, அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு கத்துறாங்க. இன்னைக்கு ராமதாஸ் ஐயா யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு கத்துறாருன்னு நம்ம சொல்ல முடியும்? அதுதான் சொல்றேன். அப்ப உண்மையை அவர் இன்னைக்கு வெளில வந்து சொல்றாருல்ல. நாங்க இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கும் போது எங்களை வந்து அன்புமணி அவர்கள் வந்து அவங்க எலும்புக்காக பேசுறாங்க. ஏன்னா தர்மபுரி கூட்டத்துல கூட அவங்க எல்லாம் எலும்பு வாங்கிட்டு பேசுறாங்க. நாங்க இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தினோம், அந்த மாநாடு நடத்தினதுக்கு முழுக்க காரணம் காடுவெட்டியார் அவர்கள். அந்த மாநாட்டுல ஒலிச்ச ஒரே குரல் காடுவெட்டியார் அவர்களோட பேர் மட்டும்தான். அவங்க பேரை சொல்லும் போது மட்டும்தான் அந்த மாநாட்டுல கரகோஷம் இருந்தது, அந்த மாநாடு வரவேற்கப்பட்டது.
அன்புமணி அவர்கள் பேசும்போது அவர் மேடையில வரும்போது அவர் பேசுனதுக்கு எந்த வரவேற்பும் இல்லை. அது அவருக்கே தெரிஞ்சது. இன்னைக்கு ராமதாஸ் அவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. காடி வெட்டியார் அவர்களை நம்ம தூக்கி பிடிக்கலாம், கட்சியை நடத்த முடியாது, சமுதாயத்தையும் முன்னேற்ற பாதை கொண்டு போக முடியாதுன்னா ஒரு அந்த பேசின பிரஸ் மீட்ல ஒரு 3/4 மணி நேரம் பிரஸ் மீட்ல ஒரு மெயினா பேசின விஷயமே மாவீரன் குரு அவர்களுக்கு அன்புமணி இழைத்த அநீதியும் துரோகத்தையும் என்னால ஏத்துக்க முடியல, அவரை கீழ்த்தனமா நடந்தது எதுவுமே என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா அந்த மாநாடு தான் அதுக்கான எப்படி சொல்றது, அன்னைக்கு நடந்ததுக்கட பிரதிபலன் தான் அது. அன்னைக்கு என்ன நடந்ததோ அதோட இன்னொரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இதுக்கப்புறம் காடி வெட்டியார் அவர்களை தூக்கி பிடிக்கலாம், நம்மளால கட்சி நடத்த முடியாது ராமதாஸ் அவர்கள் தெரிஞ்சிச்சு. ஆனா காடி வெட்டியார் அவர்களோட புகழை நம்ம தூக்கி பிடிக்கணும், அன்புமணி அவர்கள் அதை ஏத்துக்க மாட்டாரு. அதான் அந்த இடத்துல சொல்றாரு, அவர் கீழ்த்தரமா நடத்தினாரு, அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கல அன்புமணி அவர்கள். இன்னொரு இப்போ மாவீரன் அவர்கள் மேடையில பேச ஆரம்பிச்சாருன்னா கரகோஷம் ஆரம்பிக்கும். அவர் பேசி முடிச்ச உடனே அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். அன்புமணி அவர்கள் பேசுறது நின்று கூட கேட்க மாட்டாங்க. ஐயா அவர் பேசுறது எப்படியா இருந்தாலும் கேட்டுப்போன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்புமணி அவர்கள் பேசுறது ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இல்ல ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. என்னடா நம்மளுக்கு இந்த வரவேற்பு இல்ல, நம்ம தானே ராமதாஸ் அவர்களோட வாரிசு, நம்மளுக்கு அந்த வரவேற்பு இல்ல, காடி வெட்டியாருக்கு அந்த வரவேற்பு இருக்குது, அவர் பேசினா எல்லா இடத்துலயும் கேட்கறாங்க, அவர் போனா எல்லா இடத்துலயும் நல்ல மரியாதை இருக்கு, கூட்டம் வருது, நம்ம போனா அந்த மரியாதை இல்லையன்ற வருத்தத்திலே இருந்தது. உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டுச்சு. அதை இவங்க சாதகமா படிச்சுட்டு அந்த சூழ்ச்சியில அவங்க மருத்துவ கொலை செஞ்சுட்டாங்க. இதை தான் நாங்க ஆரம்பத்துல சொல்றோம். அது இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் ஒத்துக்கிறாரு. அவங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல முடியாதுல்ல. நான் என் பையன் தான் கொண்டுட்டாரு காடி வெட்டி குரு அவரு சொன்னாருன்னா இன்னைக்கு டால்பின் இங்க வீட்டுல பாக்குறவர் திகார் ஜெயில இருப்பாரு, பார்க்க முடியாது டால்பின், அங்க டால்பின் பார்க்க முடியாது. அதனால அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா நாங்க இங்க உண்மையை சொல்றோம். இது இன்னும் இத்தனை நாளுக்கு அப்புறம் ராமதாஸ் ஐயா இன்னைக்கு இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதையும் ஒத்துப்பாரு. ஆமா என் பையன் தான் சூழ்ச்சியால மருத்துவ கொலை பண்ணிட்டான் அப்படின்னு. இதுதான் இந்த சமுதாயத்துக்காக அன்புமணி அவர்கள் ஆற்றிய கடமை என்ன, இந்த 25 தியாகிகளோட குடும்பத்துக்கு இது வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்காரு. இன்னைக்கு மேடை போட்டு நீங்க அழுவுறது எனக்கு பதவி போயிடுச்சு, எனக்கு அதிகாரம் கிடைக்கல, ஏன் அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க, நான் என்ன தவறு செஞ்சேன்னு கேக்குறீங்க. அப்ப அந்த 25 குடும்பம் என்ன தவறு செஞ்சது, அவங்களுக்கே எந்த அங்கீகாரமும் கொடுக்கல, எந்த அதிகாரமும் கொடுக்கல. இதே கேள்வியை நான் அன்புமணி அவர்களை பார்த்து கேட்கிறேன். ஜி கே மணி அவர்கள் இந்த கட்சிக்கு தலைவராக இருந்து ஒரு எனக்கு கரெக்டா நம்பர்ஸ்ல ஒரு 20 வருஷம் இருந்திருப்பார் கட்சி தலைவரா. அவர் என்ன தவறு செஞ்சாரு, அவர் எந்த ஒரு முன்னேறிக்கும் இல்லாம எதுக்கு அவரை கட்சி தலைவர் பதவியில எடுத்து கௌரவ தலைவராக்குனீங்க. அப்ப அவர் என்ன, அவர் மேல என்ன குற்றச்சாட்டு இருந்தது, என்ன தவறு செஞ்சாரு. நீங்க ஒரு 2 வருஷம் கட்சி தலைவராக இருந்துட்டு உங்களை எடுத்ததுக்கே 1 மாசம் தூக்கம் வரலன்றீங்க. 20 வருஷமா ஒரு மனுஷன் இந்த கட்சியை உழைச்சி எத்தனை சிறைச்சாலைக்கு போயிருப்பாரு, எவ்வளவு வழக்க சந்திச்சிருப்பாரு. உங்க மேல ஊழல் வழக்கு தான் இருக்கு. இந்த கட்சியில வேற யார் மேலும் ஊழல் வழக்கு இல்லைங்க. அன்புமணி அவர்கள் மேல மட்டும் சிறைக்கு சென்றது, மறியல் நடத்தினது, அந்த மாதிரி வழக்கு எல்லார் மேலயும் இருக்கு. ஊழல் வழக்கு யார் மேல இருக்கு, ஊழல் வழக்கு அன்புமணி அவர்கள் மேல மட்டும்தான் இருக்கு, வேற யார் மேலும் இல்லையா. அவர் மறியல் அந்த மாதிரி வழக்கு அந்த மாதிரி வழக்கெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வழக்குலாம் அவர் கையெழுத்து வாங்கிட்டு காலில் விழுந்துரு. இன்னைக்கு ஐயா அவர்கள் சொன்னார்ல கூட்டணிக்காக என் காலில் விழுந்தாங்கன்னா அதே மாதிரி எல்லார் காலையும் போய் விழுந்துருவார் அன்புமணி அவர்கள். என் மேல வழக்கு போடாதீங்க, தொண்டர்கள் மேல வழக்கு போடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். வழக்கு போட்டதுக்கு அப்புறம் வெளியில மேடையில என்ன சொல்றாரு, அந்த தொண்டர்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதே இடத்த மாவீரன் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா என் கட்சிக்காரன் தானே பிரச்சனை பண்ண, நான் தானே மாநாடு நடத்தினேன், நான் தான் தலைமை தாங்க, என் மேல வழக்கு போட்டு நான் பாத்துக்கிறேன், என் தொண்டர்களை ஏன் போடுற, நான் சொன்னதுனால தான் செஞ்சிருப்பாங்க, நான் வழக்க சந்திக்கிறேன்னு போவார். இவர் ஐயோ அந்த தொண்டர்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ட்ரெயின்ல கல்ல விட்டு அடிச்சாங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, அவங்க வழக்கு போனா எனக்கு என்ன கீதி அப்படின்றவர் தான் அன்புமணி அவர்கள். அதான் ராமதாஸ் அவர்கள் ஒரே வார்த்தையில சொல்றாரு, தலைமை பண்பே கிடையாது, லீடர்ஷிப் குவாலிட்டினா என்னன்னே தெரியாத ஒரு அன்புமணி அவர்கள் சொல்றாரு. அதை விட்டுட்டு நம்மளோட தமிழ் கலாச்சாரம் படி பெத்த தாயை நம்ம என்னன்னு மதிப்போம். நம்ம ஐயா அவர்கள் கேட்கிற மாதிரி தான் கடவுள் தான் நம்ம மாதா பிதா குரு தெய்வம் தான், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. மாதாக்கு அப்புறம் தான் தெய்வமா இருந்தாலும் சரி, பிதாவா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும். அப்படி இருக்கும்போது பெத்த தாயவே ஒருத்தர் இப்போ நம்மளுக்கு நம்ம அம்மா மேல ஏதாவது ஒரு கருத்து ஏற்படுறமா, நீ வாய மூலமா என்னமா பேசுறோம் உனக்கு தெரியாதுன்னு சொல்லும். பாட்டில் விட்டாங்க அடிப்பீங்க, ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இருந்திருக்கீங்க, கட்சிக்கு தலைவர் இன்னைக்கு இருக்கீங்க, பாட்டில் விட்டு அடிச்சாலும் என்ன பண்ணாருன்னு தெரியல, அவரு ஐயாவையும் சேர்த்துதான் அடிச்சாரு. அன்னைக்கு முகுந்தன் அவர்கள் இருந்தவர் என் தாத்தா பாட்டியை நீ எப்படி ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. பாட்டில கொண்டு அடிக்கிறாருன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு தர லோக்கலான ஆர்டிஸ்ட். அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஒரு ஹெல்த் மினிஸ்டர், அது இவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்தா பயங்கர ஃபாரினா இருக்காங்க. காலையில இருந்துச்சுன்னா டால்பினை பாக்குறாங்க, ரொம்ப ஃபாரின் ஸ்டைல்ல எல்லாரும் பண்றாங்க, ஃபாரின்ல தீவு இருக்கு என்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் தெரியல. இவ்வளவு ஒரு பணக்காரத்தனமான லோக்கலா இறங்கி பாட்டில இறங்கி சுத்திட்டு பதவி வெறி. ஒரு மனுஷனுக்கு வெறி பிடிச்சதுன்னா என்ன செய்வான், யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா என்ன செய்வான், பாகனே தூக்கி அடிக்கல, அவ்வளவுதான். வெறி பிடிச்ச பதவி வெறி, எனக்கு பதவி வேணும், எனக்கு பணம் வேணும். அவருக்கு என்னன்னா அந்த சொத்துல பங்கு பிரிக்குது, பேரனுக்கும் சொத்துல பங்கு போகுது, மகள் வழி பேரனுக்கு சொத்து பிரியுது. தாத்தா சொத்து பேரனுக்கு வரதானே செய்யும். அது தாத்தா சொத்தா இருந்தா பரவாயில்லங்க, அது வன்னியர் மக்களோட சொத்து. அந்த சொத்தை அபகரிக்கிறது சொத்தே உங்களுக்கு கிடையாது. ஆமா, சொத்தை அபகரிக்கிறதே தப்பு. அதுல தனிப்பட்ட கருத்து எனக்கு இருக்கு, அதை நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி. இது வன்னியர் மக்கள் பாருங்க, வன்னியர் சொத்துங்கிறதே எல்லாரும் மறந்துட்டாங்க. வன்னியர் மக்களோட சொத்து அவங்க அக்கா இந்த சண்டைக்கு போகுது. இந்த சண்டை நீங்க ஏன் போடுறீங்க, வன்னியர் மக்களோட சொத்தை வன்னியர் கிட்ட கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க
அன்புமணி இவங்க சம்பாதிச்ச சொத்துக்கு சண்டை கிடையாதா? ஏங்க ஐயா அவர்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணல, ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் பிராக்டிஸ் நிறுத்திட்டாரு. அன்புமணி அவர்கள் சுத்தமா பிராக்டிஸ்கே போல. ஐயா அவர்கள் பிராக்டிஸ் பண்ணது 3 ரூபாய் டாக்டர் அவரே மாநாட்டில் ஒத்துக்கிட்டாரு. இல்லையே, இப்ப சமீபத்துல ஏதோ இதெல்லாம் பண்ணாரு, காதுல வைக்காம ஸ்டெட்டஸ்கோப் வச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் தூக்கி திருப்ப காதுல வைப்பாரு. அவர் பிராக்டிஸ் பண்ணதே கிடையாதுங்க. அவர் எந்த ஹாஸ்பிட்டல் எங்க போய் பிராக்டிஸ் பண்ணாரு? அவர் எங்கேயும் பிராக்டிஸ் பண்ணல. அவர் பிராக்டிஸ் பண்ணாம எப்படி இவ்வளவு சொத்து வந்தது? நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு வந்து சைக்கிள்ல வந்தவர் தான் ஐயா அவர்கள். அன்னைக்கு சைக்கிள்ல வரும்போது காடிவெட்டியார் அவர்கள் அன்னைக்கு நல்லா வசதியா தான் இருந்தாங்க. இவங்களை கூப்பிட்டு ஊர் ஊரா போனது, கிராமமா காடிவெட்டியார் அவர்கள் வாடகை கார் வச்சுட்டு போயிருக்காரு. இன்னைக்கு இந்த வசதி எங்கேருந்து வந்துச்சு அன்புமணி அவர்கள்? நான் என்ன கேட்கிறேன், காடிவெட்டியார் அவர்களுக்கு இறக்கும் போது அவர்கிட்ட வண்டி வாகனம் கிடையாது. அவர் வச்சிருந்த வண்டி லோன்ல இருந்தது, இறந்ததுக்கு அப்புறம் லோன்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயா அவர்கள் அன்னைக்கு வாடகை சைக்கிள்ல வந்தவர். இன்னைக்கு சொகுசு கார் வச்சிருக்கவர் யார் இந்த கட்சியில? ஆடி பென்ஸ் கார் வச்சிருக்கிறது ஒரே ஆள் பாத்தீங்கன்னா இளைஞர் அணி தலைவரா, இன்னைக்கு தலைவரா என்ன பதவின்னு தெரியல அவருக்கு. அன்புமணி அவர்கள் தான் சொகுசு கார் வச்சிருக்காங்க, சௌமியா அவங்க வச்சிருக்காங்க. வேற யாருக்கிட்டையும் அந்த கட்சியில சொகுசு கார் கிடையாது. மீடியம் ரேஞ்சில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்ன கார் இருக்குமோ அந்த கார் தான் இருக்கு. சொகுசு கார் வச்சிருக்கிறது அன்புமணி அவர்கள் தான். ஐயா அவர்கள் அதான் மாநாட்டில் சொல்றாரு, நான் அன்னைக்கு சைக்கிள்ல போய் கட்சியை வளர்த்தேன், நான் வாடகை சைக்கிள்ல போனேன், பஸ் ஏறி போனேன், 95,000 கிராமத்துலயும் என் கால் தடம் படிஞ்சிருக்கு. நீங்க சொகுசு கார்ல போய் எந்த கிராமத்துல போய் எந்த கட்சியை வளர்த்துருக்கீங்க? திண்ணை பிரச்சாரம்னா என்னன்னு அன்புமணி அவர்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த கட்சி பிளவு வர்றதுக்கு காரணமே என்ன? அன்புமணி அவர்கள் தானே. அவர் தான் சொல்றாரு, கட்சியை சீரழிவு பாதையை நோக்கி கொண்டு போறாருன்னு சொல்லிட்டு நாங்க எத்தனை நாளா எங்களோட கோஷத்தை சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு ராமதாஸ் அவர்களே அதை வந்து சொல்றாரு, கட்சியை வந்து கட்சி வளர்ச்சி தடை பெற மாதிரி அன்புமணி அவர்களோட செயல்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து மாவீரன் காடிவெட்டியார் அவர்களை இழிவுபடுத்துனதும் அவரை கொண்டதும் ஒரு விஷயம். இளைஞர் அணி தலைவர் போடக்கூடாதுன்னு வைக்கிறாரு. இவர் தானே இத்தனை வருஷமா இளைஞர் அணி தலைவரா இருந்தாரு. மாநாட்டுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து தலைவர் பேசுவாங்க, இளைஞர் அணி தலைவர் பேசுவாங்க, வன்னியர் சங்க தலைவர் பேசுவாங்க. இந்த மாநாட்டுல ஏன் இளைஞர் அணி தலைவர் பேசவே வைக்கல? முகுந்தன் அங்க இருந்தாருல்ல, அவருக்கு இதுதான் முதல் பேச்சாவும் இருந்திருக்கும். முதல் பேச்சு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேஜ் முன்னாடி பேசுறதா, யாரோ ஒருத்தர் முகுந்தனோ XRY யாரோ ஒருத்தர் ஒரு இளைஞர் தலைவருக்கு ஃபர்ஸ்ட் பேச்சே ஒரு வன்னியர் சங்க மாநாட்டில் பேசியிருந்தா அவரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு எந்த வகையான தலைமை பண்பு வந்திருக்கும்? அதை தட்டி பறிச்சிட்டார்ல. இளைஞரணி தலைவரே இல்லாம ஒரு மாநாடு நடத்தினாங்க. வன்னியர் சங்க தலைவர் வந்து அவரு சொல்றாரு, என்ன கூப்பிடாமலே இவங்க எப்படி வன்னியர் சங்க மாநாடு நடத்தாங்கன்னு அவர் 2 நாள் முன்னாடி சிதம்பரத்துல வந்து தர்ணா பண்றாரு. இப்படி இந்த கட்சியை ஒரு 2 மாசமா வந்து அன்புமணி வெறும் அவர் 2004 என்னை கட்சிக்குள்ள வந்தாரு, அன்னைக்கே கட்சிக்கு தத்திரியம் முடிச்ச மாதிரிதான். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் கட்சி 2016 ஒரு 30 லட்சம் வாக்கு வச்சிருந்தாங்க, 6.5% வாக்கு தனியா போட்டிட்டு வச்சிருந்தவங்க இன்னைக்கு 1.5% வாக்கு தான் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் இருக்குமா? 1.5% அவ்வளவுதான் இருக்கு. வட தமிழகத்துல மட்டுமாவது ஒரு 10% இருக்குமா? 2014 வட தமிழகத்துல மட்டும் 20-25% வாக்கு. இப்ப எவ்வளவு இருக்கும்? 15 இப்ப ஒரு 6-5 இருக்கும், அவ்வளவுதான். வட தமிழகத்திலே 6-5 தான். திருவண்ணாமலை, எல்லா இடத்துலயும் வட தமிழகம், கடலூர், வேலூர், 100 தொகுதி வரும், 100 MLA தொகுதி வரும். 100 MLA தொகுதியில ஒரு 6-10% வாக்கு தான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு அதான் சொல்லல, 20-25% வாக்கு வச்சிருந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல முழுமையா பார்த்தோம்னா ஒரு 6% வாக்கு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு 1.5% வாக்கு இருக்கு தமிழகம் முழுவதும் பார்த்தா. வட தமிழகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 6% வாக்கு, மேக்சிமம் ஒரு 10% வாக்கு வரும். இது இந்த நிலைக்கு கட்சி ஏன் தள்ளப்பட்டது? இப்போ நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால இது எந்த விதத்துல கட்சிக்கு வந்து பலமா இருக்கும்? இது எந்த வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகுது? அன்புமணி அவர்களோட செயல்பாடு எந்த இடத்துல வந்து கட்சியை வளர்ச்சி பாதையை கொண்டு போகுது? கட்சியை சீரழிச்சுட்டு தான் இருக்கு. பெத்த தாயை அடிக்கிறீங்க, பெத்த தகப்பனை அடிக்கிறீங்க, இது எல்லாத்தையும் எதுக்கு அடிக்கிறீங்க? பதவிக்காகவும் பண வெறிக்காகவும். இவ்வளவு சர்வசாதாரணமா வெளிப்படையா சொல்றாரு, பாட்டில் எடுத்து அடிக்கிறது கொலை கேஸ். ஆமா, கொலை கேஸ் பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட செய்யலாம். ஆமா, இப்ப நீங்களோ நானோ அடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகாத வரைக்கும் தான் நல்லது. அடிச்சு உடைச்சா போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு வார்த்தை கேட்பான், கேஸ் குடுக்குறியா? கேஸ் அது அடிச்சு ரத்தம் வந்துருச்சுங்க, பொட்டுல அடிச்சிருந்தா உயிர் போயிருக்கு, முடிஞ்சிருச்சு, கம்ப்ளைண்ட் எலிட். அவங்களோட வயசு என்னங்க? 80-85 வயசு. அவங்களும் அம்மையார் வயசானவங்க. பாட்டில் எல்லாம் அடிச்சா தாங்குவாங்களா? இதெல்லாம் பண்ற விஷயம். பாட்டில் இல்லாம எடுத்து அடிப்பாரு அவரு. கூட உட்கார்ந்து அவரை மட்டும் அடிக்கல, அவங்க சரஸ்வதி அம்மாவை மட்டும் அடிக்கல, ராமதாஸ் ஐயாவும் பிடிச்சி தள்ளி விட்டு இவர் சொல்லல. அன்னைக்கு முகுந்தன் இல்லைன்னா 2 பேரும் அன்னைக்கே கொண்டிருப்பாரு. நான் அன்னைக்கு லைவ்ல வந்து சொன்னேங்க, சொன்னீங்க நீங்க நம்ம 2 மாசம் முன்னாடியே சொன்னீங்க, உயிருக்கு ஆபத்து அடிச்சாங்க, நீங்க சொல்லல உயிருக்கு ஆபத்து, இவர் கொலை மிரட்டல் வர்றாங்க. நான் தான் சொன்னல, இவர் அவ்வளோ ஒரு அன்னைக்கே நீங்க அக்யூரேட்டா சொன்னீங்க, ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்தா அவர் ஒய்ஃபுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு இவரு. நான் தான் சொல்றேன், ஐயாவே சொல்லிருக்கலாம் என்கிட்ட. யார் சொன்னாங்கன்னு நம்ம வெளில சொல்ல முடியாது இல்ல, உண்மை நிலவரத்தை தான் நம்ம சொல்றோம், நம்ம போய் சொல்லணுன்றது ஒண்ணும் கிடையாது. அன்புமணி அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஷூடான ஒரு கத்ரோட் பொலிட்டிஷியன். அவருக்கு ஒரு பதவி கிடைக்கல, அவருக்கு தேவையான விஷயம் கிடைக்கலன்னா எதிராளி யாரா இருந்தாலும்
எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போய் அவங்களை வந்து என்ன வேணாலும் செய்வார். கொலை செய்யறது கூட அஞ்சாத மனுஷன் தான் அவர் அன்புமணி அவர்கள். இன்னைக்கு அதை எல்லாத்தையும் நான் சொன்ன வார்த்தையை லிட்டரலா ராமதாஸ் அவர்கள் சொல்லாம அவரு கொஞ்சம் நாகரிகமா சொல்றாரு. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா நான் சொல்ற மாதிரியே சொன்னாருந்தாங்கன்னா இன்னைக்கு அன்புமணி அவர்கள் அரசியல் ஆயிடுவார். ஆல்ரெடி அவருக்கு அரசியல்ல ஒண்ணுமே கிடையாது. கட்சி தலைவர் பதவியில இருந்து எடுத்துட்டாங்க. இன்னைக்கு செயல் தலைவர் வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, அந்த பதவிக்கு என்ன ஜஸ்டிஸ் நீங்க செஞ்சீங்க? தலைவரா இருக்கும்போது இந்த கட்சி இந்த 2 வருஷத்துல இந்த கட்சி என்ன வேறுபட்டு என்ன செஞ்சிருச்சு? ஒண்ணும் பண்ணலையே. இப்ப எலெக்ஷனுக்காக நீங்க மாநாடு நடத்துறீங்க. இந்த மாநாடு ஏன் போன 2 வருஷம் நடத்தல? காடு வெட்டியார் அவர்கள் பேர் இல்லாம நீங்க கட்சி நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பிரதிபலிக்கிறாரு. வெளியில மாவீரன் காடு வெட்டியார் அவர்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிக்க மாட்டோம், என்னால அதை ஏத்துக்க முடியல அப்படிங்கிறாரு. நான் தான் சொல்றேன், வன்னியர் மக்களோட வளர்ச்சி இதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வளரணும் அப்படின்னா காடு வெட்டியார் அவர்களோட தூக்கி பிடிச்சா மட்டும் தான் நடக்கும். அந்த உண்மை எல்லாருக்கும் தெரியுது. அதை ராமதாஸ் அவர்களும் ஒத்துக்கிறாங்க. இத இன்னும் அன்புமணி அவர்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் கேட்கிறேன். அவர் பொதுவெளியில பேசுறது அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசி முடிக்கலாம்ல. இவர் போய் தர்மபுரியில வந்து நான் என்ன தவறு செஞ்சேன்னு கேட்கறது, இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சு ஒய்ஃப் அடிச்சிட்டாரு, பெத்த தாயை அடிச்சிட்டாரு. இதை வந்து 2 பேரும் க்ளோஸ் டோர்லயே முடிச்சிடலாம். ஆனா அன்புமணி அவர்கள் உள்ள போனாருன்னா அடிக்கிறாரு. அடிக்கிறவர்கிட்ட நீங்க என்ன க்ளோஸ் டோர்ல போய் பேசினாலே அடிக்கிறாரு. பேசினா அடிக்கிறவர்கிட்ட நீங்க என்ன பாதுகாப்பு? நீங்க வந்து மொத்தமா எல்லாரையும் கூப்பிட்டோம். அதனாலதான் கூட்டமா இருக்கிற இடத்துல அன்புமணியை திட்டுறாரு. ஆமா, தனியா இருக்கும்போது திட்டினா அடிக்கிறாரு. அதான் அவ்வளவு வன்னிய சொந்தங்கள் இருக்கும்போது பாதுகாப்பா சொல்லிடுறாரு, நடக்காது கண்ணா நடக்காதுன்னு. இது என்ன பண்றது? நம்ம அன்புமணி அவர்கள் இந்த மாதிரி ஒரு இல்ல, எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அன்புமணி பார்க்க தோற்றம் ஒரு டீசென்டானவர், டாக்டர், படிச்சவர், ஹை கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஹை கிளாஸ் ரவுடி அவரு. அப்படியா? இல்ல, பாட்டில் எடுத்து அடிக்கிறாருன்னா அது பெரும்பாலும் இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே, சைக்கிள் செயின் சுத்தவா அடிப்பாங்க. அன்புமணி என்னால அப்படி கற்பனை பண்ணவே முடியல. ஆனா நான் சொல்லலையே, ஐயா தானே சொல்றாரு. பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் தள்ளிட்டாங்க, மிஸ் ஆகி அடிபட்டு பெரிய கொலை முடிஞ்சிச்சு இல்ல, எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு இல்ல. அதுவும் அவங்க வயது என்ன, கட்சி இன்னைக்கு 40 50, அவங்களுக்கு 82 80 வயசு மேல இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை அன்புமணி வந்து கட்சியை வழி நடத்திட்டு இருந்தாருன்னா இவர் பின்னாடி எப்படி தொண்டர்கள் போவாங்க? தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் அன்னைக்கு ஐயா அவர்கள் சொல்றாங்க 108 மாவட்ட செயலாளர் 8 பேர் தான் வந்தாங்க. மிச்சம் 100 பேர் இவர் மிரட்டுறாரு போன் பண்ணி, நீங்க போக கூடாது. நாங்க வந்து நானும் ஐயாவும் பேசிட்டு இருக்கோம். சௌமியா அவர்களை இன்னும் 2 பேர் கட்சியில, அவங்க 2 பேர் பேர் சொல்ல விரும்பல. நான் சௌமியா அவர்களும் அவங்க 2 பேரும் போன் பண்ணி எல்லாரையும் மிரட்டுறாங்க. இல்ல போவாதீங்க ஐயாவும். சௌமியா அன்புமணி மிரட்டுவாங்களா? ஆமா, அன்னைக்கு இவர் அடிச்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அன்னைக்கு 2 பேருமே தானே இருந்தாங்க. அன்புமணி அவர்களும் சௌமியா அவர்களும் போய் தான் அந்த சம்பவத்தை பண்ணது. அவங்களை அடிச்சு ராமதாஸையும் அவங்க இவங்க 2 மாமனார், இவங்க தாங்க மெயின் பிரச்சனையாங்க. அவர் சொல்றாருல்ல, கட்சி தலைவர் பதவியில இருந்து ஜி.கே. மணியை எடுத்துட்டு அடுத்த அன்புமணியை போடணும்னு 8 நாள்ல முடிவு பண்ணி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு வந்து சொன்னது. இல்ல, அதாவது அன்புமணி அடிக்கும் போது மாமாவை அடிக்காதீங்கன்னு தடுத்தாங்களா இல்ல கூட சேர்ந்து இவங்களும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க தான். இவங்க தடுக்கலாம் இல்ல. தடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவர் சொல்லியிருப்பாரு, நீங்க அவங்க பேரே சொல்லியிருக்க மாட்டாரு. கட்சி தலைவர் பதவி மாத்துறதுக்கு அவங்க தான் காரணம், பாஜக கூட கூட்டணி போறதுக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு வெட்ட வெளியில சொல்றாருல்ல. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா சொன்னா அது வந்து ரொம்ப அரசியல் அநாகரிகமா இருக்கும். நாகரிகம் கருதி ராமதாஸ் ஐயா வந்து ஒரு சில விஷயத்த மறைச்சு பேசுறாரு. அதை நம்ம மறைச்சு பேசுறோம். இனி என்னதாங்க நடக்கும்? ரொம்ப வெளிப்படையா என்னை கொலை செய்யறான்னு நீங்க சொன்னீங்க. இப்ப அவர் ஓப்பனா பெத்த தாயை கொலை செய்யறான்டாரு. இல்லங்க, அவரு அம்மா மட்டும் இல்ல அப்பாவையும் சேர்த்துதான் அடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப இது எல்லாமே கிட்டத்தட்ட அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. யாரும் கண்டுபிடிச்செல்லாம் பேச வேண்டியதுல, இது நடந்துச்சு அது நடந்துச்சு, ஐயோ அதான் அவரே சொல்லிட்டாருன்னு போயிடுச்சு. இனி என்ன நடக்கும்? இனி ஐயா பின்னாடி கட்சி போவோம். நான் அதான் சொல்றேன், நான் அதான் சொல்றேன். இவங்க போன் பண்ணி நானும் ஐயாவும் பேசிட்டு இருக்கோம், நாங்க தனியா ஒரு டேட் சொல்றோம், அப்ப வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி இவர் அனுப்பிச்சிட்டாரு. அதனால பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்களே போலனாலும் தொண்டர்கள் முழுக்க ஐயா அவர்கள் கூட தான் நிக்கிறாங்க. ராமதாஸ் ஒரு பின்னாடி தான் நிக்கிறாங்க. ஏன்னா மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் உருவாக்குனது, மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் ஆல்ரெடி சொன்னதே அதுதான், நான் உருவாக்கின கட்சி என் கூட தான் நிக்கும்னு சொன்னது. அது மாதிரி இன்னைக்கு எல்லாருமே தொண்டர்கள் அவங்க கூட தான் நிக்கிறாங்க. தொண்டர்கள் யாரும் அன்புமணி அவர்கள் பின்னாடி இல்லை. பொறுப்பாளர்கள் வெளியில போனா பதவி போயிடுமே, ராமதாஸ் ஐயாவை போய் பார்த்தா நாளைக்கு இவர் இருப்பாரு, பதவியை எடுத்துருவாரு, நம்மளுக்கு பிரச்சனை வருமேன்றதுனாலே அவங்க கூட இருக்காங்க. ஆனா முழுக்க தொண்டர்கள் ராமதாஸ் அவர்கள் கூட தான் நிக்கிறாங்க. அதான் இதுக்கப்புறம் ஐயாவே கட்சியை எடுத்து முழுமையா வழி நடத்தணும்னாலும் காடு வெட்டியார் அவர்களோட புகழ எடுக்காம வன்னியர் பத்தி ஒரு அரசியல் பேசணும் அப்படின்னு, அது பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், வன்னியர் சங்கமா இருக்கட்டும், இல்ல மத்த அனைத்து வன்னியர் சங்கங்களோ இல்ல வேற எந்த கட்சியா இருந்தாலும் வன்னியர் நலன் பத்தி பேசணும், இல்ல வன்னியர் அரசியலை பேசணும்னா காடு வெட்டியார் அவரோட புகழை மறைச்சிட்டு பேச முடியாது. பாமக வரலாறே எழுத முடியாது. ஆமா, வரலாறே எழுத முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு அவரு ஐயா அவர்கள் கட்சியை வழி நடத்தணும்னா காடு வெட்டியார் அவர்களோட புகழை தூக்கி பிடிச்சு அவர் செஞ்ச வழியில அவரோட கோட்பாடுகள் படி கட்சியை நடத்தினாருன்னா கட்சி கண்டிப்பா பலம் பெறும். ஆனா அன்புமணி அவர்கள் அதை செய்ய மாட்டார். சரி, இப்ப பாமகவுடைய மிகப்பெரிய பலமே
இவ்வளவு வாக்குகள் இருக்கு, தமிழ்நாட்டின் ஆக பெரும்பான்மை சமூகம், ஆமா இதையெல்லாம் கலைஞர்ட்டையும் ஜெயலலிதாட்டையும் மாறி மாறி பேசி அந்த பேர வலிமையை கூட்டி வாங்குறது தான். ம். இப்ப கட்சி 2 3 உடைஞ்சிருக்குன்னு அவரே இப்ப காட்சிப்படுத்திட்டாரு உங்கள்கிட்ட. இனி எடப்பாடிட்ட இல்ல போய் alliance பேசுவாங்க. அதுதான் சொல்றேன். நான் என் சைடு வீக்கரா இருந்தா நான் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன்ல. அன்புமணி அவர்களால ஒரு கட்சியை வழி நடத்த முடியாதுன்றது தெரிஞ்சதுனால தானே நான் அதை எக்ஸ்போஸ் பண்றேன். அவர் வந்து அவருக்கு ஒரு தலைவர் பண்பு இல்ல, லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது, அவரால் ஒரு கூட்டத்தை வழி நடத்த முடியாதுன்னு தெரியறதுனால தானே நான் இதை தைரியமா சொல்றேன். அவர் இல்லைன்னா நான் கட்சி எடுத்து வழி நடத்தும்ல, அந்த தைரியம் எனக்கு இருக்குல்ல. இந்த வயசுல அவர் அந்த வலிமையை காமிக்கிறாருல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறாருல. நீ கட்சி தலைவர் கிடையாது, செயல் தலைவர் தான். ஏன் கட்சி அழிய போகுது? கட்சி அழிஞ்சதுன்னா இந்த சொத்தை காப்பாற்ற முடியாது. அல்டிமேட்டா எல்லாமே சொத்துக்காக தான். அந்த சொத்தை காப்பாத்தனா கட்சி இருக்கணும். கட்சி இருக்கணும்னா நீங்க இருக்க தேவையில்ல, வேற யாரையா ஒருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி போடணும் தான் முகுந்தன் அவர்களை போட்டாரு. இன்னைக்கு முகுந்தன் அவர்களும் வந்து நான் கட்சி விட்டு விலகிறேன்னு சொல்லி கடிதம் கொடுத்திருக்காரு அன்புமணி அவர்களுக்கு. நாளைக்கு தான் தெரியும் இன்னும் போக அன்புமணி அவர்கள் இதுக்கு ரிப்ளை என்ன கொடுக்குறாரு. எனக்கு நம்ம அந்த ராஜினாமாங்கிறதெல்லாம் உடனே ஏத்துக்குவாங்களான்னு தெரியல. ஒரு சமாதான பேர் திருப்பி ஏத்துக்கலாம். அது என்ன இல்ல, இன்னைக்கு ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் வேணும்னா நான் பொதுக்குழு கூட்டி அன்புமணியை நீக்கிடுவேன் கட்சி விட்டுன்னு சொல்லியிருக்காருல்ல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து தள்ளப்பட்டிருக்காருல்ல. அந்த பாஜக இல்லாத ஒரு கூட்டணி அமைக்க ஆசைப்படுறாரு. அதான் சொல்றாரு, நேச்சுரல் அலையன்ஸ் எனக்கு ஏடிஎம்கே தான் நேச்சுரல் அலையன்ஸ் சொல்லிட்டாருல. அப்ப அவங்க பாஜகவோட தானே இருக்கிறாங்க. ஆனா அதுதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க அன்புமணி அவர்களை பாத்தீங்கன்னா டைரக்டா பாஜக கூட போய் கூட்டணி பேசுவாரு. அவங்க கொடுக்குற சீட்டை தானே கொடுப்பாங்க. நீங்க நம்பர்ஸ் டிமாண்ட் பண்ண முடியாதுல்ல. ராமதாஸ் அவர்கள் அதுதான் அரசியல்ல அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதியா இருக்காருன்னு அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. அதை வந்து நாங்க கண்டிப்பா எந்த இடத்துலயும் நாங்க மறுத்தது கிடையாது. அவர் அதை செய்வாருப்பா. ஏடிஎம்கேவை இவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே கிட்ட நான் எனக்கு இத்தனை சீட் வேணும்ன்றதை டிமாண்ட் பண்ற அளவுக்கு ஐயா நடந்துப்பாரு. ஆனா அன்புமணிக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க எனக்கு ஏதாவது ஒரு பொட்டி கொடுங்க, எனக்கு ஊழல் வழக்க மட்டும் எடுக்காதீங்க, எனக்கு என்ன கொடுத்தீங்கனாலும் எனக்கு ஒரே ஒரு மந்திரி சீட்டு இல்ல ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் அப்படி வாங்கிட்டு போயிடுறேன். அங்கேயும் காலில் விழுவார், இங்கேயும் காலில் விழுவார், எல்லா காலையும் வந்துட்டு அவருக்கு தேவையானதை வாங்கிட்டு போவாரு. ஆனா ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சிக்கு என்ன நல்லது, இத்தனை சீட் இருந்தா கட்சிக்கு நல்லது, இத்தனை சீட் இருந்தா சமுதாய மக்கள் இத்தனை எம்எல்ஏ உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் டிமாண்ட் பண்ணி பேசுவார். அதுதான் கூட்டணி வந்து இப்போ ஏடிஎம்கே கூட போனாங்கன்னா ஏடிஎம்கே ஸ்டேட் அலையன்ஸ் இருக்கும்ல, நேஷனல்ல இவங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இவங்க இங்கே டிமாண்ட் பண்ணிடுவாங்கல்ல, அங்க போனா அவங்க கொடுக்குற சீட்டு தான் வாங்கணும். அதனால இவர் வந்து நேச்சுரல் அலையன்ஸ் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லுவார். அன்னைக்கு இப்போ பிஜேபி கூட டைரக்டா போனோம்னா பிஜேபி எந்த இடத்துல இன்னைக்கு மாநில பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் இருந்த போது வன்னியர் மக்களை அவர் எங்கேயுமே என்கரேஜ் பண்ணவும் இல்லை, எங்கேஜ் பண்ணவும் இல்லை. அவர் நடைபயணம் போகும்போது வந்து அதை தான் அங்கேயும் கேட்கிறாரு, பாரத் மாதா கி ஜெயின் எனக்கு தெரியாமலே என் வீட்டு வாசத்துல கோஷம் போடுறாங்க, நான் நைட் வரைக்கும் ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் பேச வச்சிருந்தேன், காலையிலேயே அவங்க 2 பேரும் என் காலில் வந்து வந்துட்டு இந்த மாதிரி அலைன்ஸை மாத்திட்டாங்க அப்படின்றது. அண்ணாமலை அவர்கள் அவர் யாரு, அவர் எங்களுக்கு சீட் ஷேரிங் பத்தி அவர் பேசுறது யாருன்னு தான் ராமதாஸ் அவர்கள் கேட்கிறாங்க. எந்த இடத்துல அவர் வந்து வன்னியர் மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாரு? அவர் நடைபயணம் போன இடத்துலயுமே வந்து ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்தா ஜாதி கலவரம் வந்துடும் தமிழ்நாட்டுலன்னு சொன்னவர் தான் அண்ணாமலை அவர்கள். அந்த மாதிரி இந்த சமுதாயத்து மேலேயும் தமிழ் சமூகம் மேலேயும் வன்மம் இருக்க ஒரு நபர் கூட போய் இவங்க கூட்டணி வச்சது எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கது. அதுதான் ஐயா அவர்களும் சொல்றாரு, ஒரு தவறான கூட்டணி. இது வரைக்கும் பாமகவோட வரலாறுலேயே ஒரு தவறான கூட்டணின்னா அண்ணாமலை கூட வச்ச கூட்டணி தான் தவறான கூட்டணி. உண்மையில அன்புமணி அவர்களும் சரி, சௌமியா அன்புமணி அவர்களும் ஒரு ஸ்கிரீன்லையும் டிவிலையும் பொது தளத்தில் அவங்கள பார்க்கும்போது இவ்வளவு டீசெண்டா நாகரிகமா இருக்கிறாங்க, அவங்களாம் ஒரு மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டில தூக்கி அடிக்கிறாங்க. ஆமா, ஆனா பாட்டில தூக்கி அடிக்கிறாங்க, பாட்டில தூக்கி அடிக்கிறாங்கப்பா, உள்ள போனா அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு எனக்கே நான் முழிப்பேன். ஏன் ஒரு கூட்டமா இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னு. இல்ல கண்கலங்கி சொல்றாரு. அவர் வயசுக்கு ஒரு எனக்கும் அவங்களுக்கு எவ்வளவு முரண் இருக்கு, எவ்வளவு இடத்துல அவங்களை பத்தி அவங்க செஞ்ச தவறுக்கெல்லாம் நான் கருத்து சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு வயதான ஒரு மூத்த அரசியல் தமிழ்நாட்டுல இன்னைக்கு மூத்த அரசியல் அவர்தான். அவர் வந்து கண்கலங்கி நீங்க பேட்டி கொடுக்க வைக்கிறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல் செயலை பண்றீங்க நீங்க. அது சௌமியாவை பற்றி நீங்க சொல்றதும் ரொம்ப இல்ல, அதை நான் சொல்றேன். அடுத்த பேட்டியில திருப்பி அடுத்த வியாழக்கிழமையில ஐயா அவர்களே அதிகம் சொல்லிடுவாரு. ஏன்னா இவர் எப்படி ரெஸ்பாண்ட் கொடுப்பாரு, இல்ல இன்னைக்கு திருப்ப தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் மிரட்டுவார், எல்லாமே பண்ணுவார் அன்புமணி அவர்கள். அதுக்கு சலிச்சவரெல்லாம் கிடையாது. போய் என்ன பிரச்சனை, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க போறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஐயா அவர்களோட உயிருக்கு அன்புமணி அவர்கள் எல்லாம் இன்னுமே ஆபத்து இருக்கதான் செய்யுது. இதுக்கு மேல இது எப்படி சொல்றதுன்னு நம்ம தெரியல. அதான் ஹை கிளாஸ் ரவுடிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. ராமதாஸ் அவர்களையும் சௌமியா அவர்களையும் பார்த்தா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா அடிக்கிறாங்க. ராமதாஸ் ஐயா தானே சொல்றாரு. ராமதாஸ் ஐயாவே நீங்க சொன்ன மாதிரி ஹை கிளாஸ் ரவுடின்னு சொல்லல, பாட்டில தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னு மாத்தி சொல்லியிருக்காங்க. பாப்போம் அது எத்தைய தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படி போகும். நான் கூட இந்த பிரச்சனை ஏதோ அப்பா பையன் சண்டை பேசிக்கிட்டாங்க, அப்பா பையன் சண்டை எல்லா கட்சியிலும் நடக்கும், சரியாயிரும் அப்படிதான் நாளா படிச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா உயிருக்கு ஆபத்து, பெத்த தாயை பாட்டில கொண்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஐயா அவர்களே சொல்றாருல, அப்பா புள்ள எல்லாம் கிடையாது, கட்சி தான் அப்படிங்கிறாருல. கட்சியோட நலனுக்காக அவரு ஒரு சில முடிவு எடுக்கிறாரு. அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷனும் அன்புமணி அவர்களால எடுக்க முடியாது, எடுத்ததும் கிடையாது. அவர் சொல்றாருல, நான் எடுக்கிற முடிவுலாம் வேற யாருன்னா தளர்ந்து போயிடுவாங்க, எனக்கு வயசு தான் தளர்ந்து போயிருக்கு, என் மன வலிமை தளர்ந்து போலன்னு சொல்லி ஐயா அவர்களே சொல்றாரு. அவர் எடுக்கிற டெசிஷன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு.
பெத்த பையனா இருக்கட்டும், இன்னைக்கு தலைவரா இருக்கவரை தலைவர் டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணணுன்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்ல. அப்ப அது எதை பேஸ் பண்ணிருப்பாங்க? நீங்க செயலாற்றலே கிடையாது உங்களுக்கு. எந்தவித அரசியல் முன்னேற்றமும் அடையல கட்சி. அன்னைக்கு வந்து தனி சின்னத்துல தனியா போட்டியிடும் போது 4 எம்எல்ஏ வச்சிருந்தேன். இன்னைக்கு நீங்க கூட்டணி போய் 5 எம்எல்ஏ தான் வச்சிருந்தீங்க, வெக்கமா இல்லையான்னு கேக்குறாரு. பொது மேடையில தான் கேக்குறாரு, மாநாட்டு மேடையில தான். அன்புமணியை பார்த்து தான் அதெல்லாம் கேட்டாங்க. அதை கேட்கும் போதெல்லாம் அவர் கீழே குனிஞ்சு இப்படி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டு கட்சி எப்படி அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நீங்க கால் அடிட்டு கீழே குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதாவது அங்க சிரிச்சிருக்காரு, ஆமா, வீட்டுக்கு போய் வீட்டுக்கு அடிச்சிருக்காரு. நமக்கு அங்க சிரிக்கிற அன்புமணி தான் தெரியுது பாரு. அப்ப எல்லாருக்கும் பலருக்கும் பெத்த பிள்ளை ஒரு பொது வழியில இப்படி ராமதாஸ் பேசுறாரு அப்படிதான் நமக்கு அந்த ஒரு தப்பான இமேஜ் கூட பாரு எவ்வளவு பெருந்தன்மையா அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. தப்பான இமேஜ் காமிக்கிறது அதிகம் பண்ணார். தர்மபுரியில போய் 2 நாள் முன்னாடி அழுதும் அழுதாரு. அதுதான் மக்களுக்கு தெரியும், அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, அழுகுறாருன்னா. இன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றாருங்கிறது, வீட்டுக்குள்ள போய் பாட்டில தூக்கி அடிக்கிறவரை அடுத்து இதே எடுத்து குத்திட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? யாரு என்ன பதில்? அதுக்கு பயந்துதான் முன்கூட்டியே சொல்லிடுறாரு. இன்னைக்கு ஓப்பனா சொல்லிட்டாருல. இதுக்கப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனாலும் அன்புமணி அவர்கள் அது பதில் சொல்லல. நாங்க எத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தோம் எங்க மருத்துவ கொலை பண்ணது அன்புமணி அவர்கள் தானே. அது இன்னைக்கு அப்படியே லைட்டா கசி விடுற மாதிரி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காருல்ல. அவருக்கு செஞ்ச துரோகத்தை எங்களால ஏத்துக்க முடியாது. காடிவெட்டியார் அவர்களுக்கு செஞ்ச துரோகம் இன்னைக்கு அன்புமணி அவர்கள் காமிக்குது, வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பா ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவலா இருக்கு. இது ஏற்கனவே நீங்க லைட்டா சொன்னாலுமே இப்ப நீங்க சொன்னதை விட இன்னும் கூடுதல் ஆதாரத்தோட அழுத்தத்தோட நேரில் பாதிக்கப்பட்டவன் நான்கிற மாதிரியே ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரம் நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க இத்தனை வருஷமா சொல்லியிருக்கோம் எங்களுக்கு சரியான முறையில சிகிச்சை கொடுக்கல, காடிவெட்டியார் அவர்களோட பதவிக்கு வந்து அன்புமணி அவர்கள் தான் முழுக்க. நாங்க ஆல்ரெடி நிறைய எத்தனையோ இடத்துல அன்புமணி அவர்கள்ட்ட சொன்ன இந்த மாதிரி வெளிநாடு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவர் இல்ல இங்கே நல்ல ட்ரீட்மெண்ட், சரி அவர் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தாரு, அவருக்கு எல்லாமே தெரியும், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டல்ல கேட்பாங்கன்னு சொல்லி நாங்க வேற ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லும் போது அவர் இல்ல இங்க பாத்துக்கலாம் பாரு. ஆனா மறைஞ்சதுக்கு அப்புறம் காடிவெட்டியார் அவர்களோட நினைவு நாள் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சிங்கப்பூர் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அண்ணன் காடிவெட்டியார் அவர்களுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு. ஆனா அவருக்கான பாஸ்போர்ட் தான் இருக்கு, அவர் பாஸ்போர்ட் இருக்கு. பாஸ்போர்ட் இந்த வருஷம் வரைக்கும் வேலிடா இருக்கு. இந்த வருஷம் இப்போ 8th மந்த் வரைக்கும் வேலிடா இருக்கு. இது கூட இல்லாம வன்னியர் சங்க மாநாடு மலேசியால ஐயா காடிவெட்டியார் அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் 2 பேருமே போய் மாநாடு நடத்திருக்காங்க. மலேசியால போய் மாநாடு நடத்திருக்காங்க. அது கூட தெரியாம அன்புமணி அவர்கள் வந்து அவருக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது, நான் எந்த வெளிநாட்டுக்கு எப்படி கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு. அதான் ராமதாஸ் அவர்களே இந்த இன்னைக்கு பேசுற பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, வாய் கூசாம போய் சொல்லுவார் அன்புமணி அவர்கள். அதுக்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணம். நாங்க இதைதான் சொல்றோம், அவருக்கு வந்து சரியான முறையில் சிகிச்சை கொடுக்கல. சிகிச்சை கொடுத்திருந்தா அவரை காப்பாத்தி இருந்திருக்கலாம். இன்னும் அந்த சமுதாய மக்கள் வந்து நாங்க எங்களுக்கு ஒரு அரணா இருந்தது காடிவெட்டியார் அவர்கள் தான் இருந்தார். இன்னைக்கு அவர் இல்லாம எவ்வளவு இடத்துல எவ்வளவு பிரச்சனை வருது, அதுக்கு அன்புமணி அவர்கள் எந்த குரலும் கொடுக்கறது இல்லை. வன்னியர் சங்கத்தையும் ஆக்டிவா வச்சுக்கிறது இல்லை, வன்னியர் சங்கத்தையும் எந்த இடத்துல செயல்பட விடுறது இல்லை. எதுவுமே செயல்படக்கூடாது, வெறும் அன்புமணி அவர்கள் மூஞ்சி மட்டும் தெரியும்னா அவர் அந்த அளவுக்கு கேலிபரான லீடரும் கிடையாது. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை காமிச்சாருன்னா அவர் பின்னாடி ஃபாலோ பண்றது யாருக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஒரு லீடராகவே நீங்க இல்ல, தனி கட்சி தொடங்கிடுவாரா அவர் தலைமையில்? அன்புமணி வன்னியர் கட்சி தான். அன்புமணி வன்னியர் கட்சியெல்லாம் நான் தான் சொல்றேன்ல, அவர் இருக்க கட்சியிலேயே தலைவராக இருந்து தலைமையர் பண்பு இல்லங்கும் போது தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு எப்படி பண்ணுவாரு? பண்றது எல்லாமே சொத்துக்காக. வேல்முருகன் தனியா ஒரு கட்சி நடத்துறாரு, இவர் இந்த வன்னியர் கூட்டமைப்பு அவங்களுக்கு எல்லாம் அந்த திறமை இருக்கு, வேல்முருகனுக்கு எல்லாம் அந்த திறமை இருக்கு, தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ராமூர்த்தின்னு ஒருத்தர் நடத்துறாரு வன்னியர் கூட்டமைப்பு. எல்லாரும் இவர் ஒரு கூட்டமைப்பு நடத்த மாட்டாரா? ஒண்ணுமே நடத்த மாட்டாரு. அதுக்கான தைரியமும் திராணியும் வேணும் இல்லைங்க. நீங்க எப்படி நடத்துவீங்க? கட்சி ஆரம்பிச்சு செலவு பண்ணணும், நீங்க தான் இருக்க காசெல்லாம் அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க எந்த காசை செலவு பண்ணுவீங்க? இந்த கட்சிக்குள்ள இருந்தா தானே வன்னியர் மக்களோட சொத்துல இருக்க காசு வரும். இந்த கட்சி விட்டு வெளில போயிட்டீங்கன்னா தனி கட்சியில தொடங்க மாட்டாரு. வெளில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏது காசு? இப்ப இந்த சொத்து வராதுல, வன்னியர் கல்வி அறக்கட்டளை பாட்டாளி மக்கள் கட்சியோட போயிடும், வன்னியர் சங்கத்தோட போயிடும். நீங்க வெளில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்க இருந்து ஒரு காசு? அந்த வன்னியர் சங்கத்தை அந்த ட்ரஸ்ட்ல இருக்க காசுல நீங்க போய் கை வைக்க முடியாதுல்ல. கட்சி தலைவர்ல இருந்து பதவி எடுத்துட்டாங்கன்னா ட்ரஸ்டி போர்ட் ட்ரஸ்டில இருந்தும் பதவி போயிடும். கட்சி தலைவர், இளைஞரணி தலைவர், நிறுவனர் இவங்களுக்கு எல்லாம் தான் வன்னியர் கல்வி அறக்கட்டளையில ட்ரஸ்டில டைரக்டர் ட்ரஸ்டி ஆகிறாங்க அந்த போர்ட்ல, போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல. இவர் கட்சியை விட்டு விலகிட்டு வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா அதுக்கும் இதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிடல. இவர் சண்டை போடுறதே முழுக்க அந்த சொத்துக்காக தான். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு கட்சியை விட்டு விலகி போவார்? அப்படியே அதை விட்டு விலகி போனாலும் இவர் கட்சியை எடுத்து ஒரு தனியா ஒரு கட்சியை எடுத்து ஒரு கூட்டத்தை வழி நடத்துறதுக்கோ அதுக்கான மெட்டீரியல் அவர் கிடையாது, அன்புமணி கிடையாது. பல்வேறு செய்திகள், இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, இது எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு நேரில் அந்த களத்தில் இருப்பவர், அந்த தைலாபுரத்தினுடைய வாசம் அறிந்தவர். நீங்க அந்த தைலாபுர தோட்டத்தினுடைய வாசம் அறிந்தவர்கிற முறையில் ஒரு பாமகவுக்கு வெளியே இருந்து பேசுவது, விமர்சிப்பது என்பது ஒரு புறம் இருந்தாலும் உள்ள இருந்து இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க ஏற்கனவே ஒரு முறை இதை சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அதை சொல்றாங்கிறப்ப நீங்க சொல்ற அனைத்து தகவலும் அதிர்ச்சியா இருக்கு. பார்ப்போம், தமிழ்நாடு அரசியல் காணாத வித்தியாசமான காட்சிகளாக தான் இது இருக்கு. இது மாதிரி எத்தனையோ அரசியல் கட்சிகள் அடிச்சு உருண்டு இருக்கு, கோஷ்டி சண்டெல்லாம் இது பாமக மட்டும் தான் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது, எல்லா கட்சிக்குள்ளேயும் இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு குடும்பத்துக்குள்ளே பாட்டில தூக்கி அடிக்கின்ற ஒரு தலைவர்
ரொம்ப எங்கேயும் கிடையாது. ஒரு இதாக ரொம்ப வெளியே சொல்லவே ரொம்ப இதாக இருக்குது. பார்ப்போம் இனி என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி அவரை நீக்கிவிடும், கட்சி முழுக்க ராமதாஸ் தலைமையில் வந்துவிடும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் வரதான் போகிறீங்க, என்னென்ன மாற்றம் நடக்குதுங்கிறது குறித்து உரையாட தான் போகிறோம். நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.